தியாடெக் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான வீடியோ கொண்டு வந்திருக்கேன். அதுவும் பெற்றோர்களுக்கான ஒரு முக்கியமான வீடியோ. இந்த டைமில் நம்ம சின்ன பிள்ளைங்க எல்லாமே படிக்கிறது ஃபோன் மூலமாக. இனி ஃபோன் மூலமாக படிக்கிற போது நம்ம ஃபோன் சிறுவர்கள் கொடுக்குறது வீட்டில் உள்ள அம்மாவோட ஃபோன், இல்லாட்டி அப்பாவோட ஃபோன், இல்லாட்டி அக்கா அண்ணா அவங்களோட ஃபோன் தான் கொடுக்குறது. இனி இப்போ நான் இந்த ஃபோன் ரெக்கார்டு செக்ஷனில் இப்போதைக்கு ஒரு 20 வருஷத்துக்கிட்ட வேலை செய்கிறேன். இந்த 20 வருஷத்துக்குள்ளே இப்போ இந்த கடைசி 2 வருஷத்துக்குள்ளே வர பெரிய பிரச்சனை தான் இந்த ஃபோன். சிறுவர்கள் நம்ம சின்ன பிள்ளைங்க ஃபோன் தேவையில்லாத மாதிரி பார்க்கிறாங்க. அப்படி இல்லாட்டி எந்த நேரம் பார்த்தாலும் ஃபோன்லேயே இருக்காங்க. இந்த ஃபோன் களவால பார்க்கிறாங்க, தேவையில்லாத சைட்ஸ்க்கெல்லாம் போகிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனை. இந்த பிரச்சனைலாம் கொண்டு வந்தோன்னு அவங்க ஃபோன் எடுத்து பார்க்கும்போது இந்த ஃபோன் மூலமாக அந்த பிள்ளைங்க ஒரு தவறான வழிக்கு போயிருக்கிறதுக்கு காரணம் அந்த பெற்றோர்களே தான். அதாவது அம்மா அப்பா இல்லாட்டி அக்கா அண்ணா அவங்களோட ஃபோன் மூலமாக தான் அந்த சின்ன பிள்ளைங்க தவறான வழிக்கு போயிருக்காங்க. அது எப்படின்னா, நம்ம சொல்லுவோம் இப்போ அப்பா பாய்க்கிற ஃபோனு, அப்பா யூடியூப் பார்க்குறாரு. யூடியூப்பில் அவர் படம் பார்க்குறாரு, இங்கிலீஷாக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம், படம் சர்ச் பண்ணி பார்க்குறாரு. அது முன்னாடி பாட்டுங்க, இந்த பாட்டு பார்க்குறாங்க. அப்படி முன்னாடி இப்போ பெரியவர்கள் மட்டும் பார்க்குற வீடியோ இருக்குது தானே, அந்த மாதிரி வீடியோ சர்ச் பண்ணி பார்க்குறாரு. அடுத்து கூகுள் க்ரோம் போய்ட்டு அதுலேயும் வெப்சைட் இருக்குது நிறைய. அந்த படமாக இருக்கலாம். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அவங்க பெரியவர்கள் மட்டும் பார்க்குற வீடியோ சர்ச் பண்ணி பார்க்குறாரு. பார்த்துட்டு அதில் சைட்டில் வந்துட்டு அவர் விலகி நார்மல் ஃபோனை வச்சிடுறாரு. இப்போ அடுத்த நாள் அந்த ஃபோன் தேவை அவங்க மகனுக்கோ தேவை. ஒரு ஃபோன் டக்குன்னு எடுத்து கொடுத்துட்றாரு, கிளாஸ்க்கு ரெடி ஆகும். அப்போ அந்த சின்ன பிள்ளை ஃபோன் எடுத்து பார்க்கும்போது இதுக்கு முன்னே சர்ச் பண்ணியிருக்காரு அப்பா ஒவ்வொரு வெப்சைட். அப்போ அந்த வெப்சைட்லேருந்து அவர் விலகி தான் இருக்காரு. ஆனாலும் அடுத்த நாள் அவர் அதை ஓப்பன் பண்ணோன்னா நம்ம சொன்னோம், இந்த சின்ன பிள்ளை யூடியூப் ஓப்பன் பண்ணியிருக்குங்க. யூடியூப் ஓப்பன் பண்ணோன்னே அதில் வர வீடியோ எல்லாமே அந்த அப்பா பார்த்த வீடியோக்கான சஜெக்ஷன்ஸ் வீடியோ. இப்போ தமிழ் படம்னு பார்த்தாருன்னா அப்பா, அடுத்த நாள் வர வெப்சைட் எல்லாம் அப்படி முன்னாடி வீடியோ எல்லாம் அந்த படத்தை பற்றியே தான் இருக்கும். படம் அப்படி இல்லாட்டி சினிமா அந்த சைடே தான் இருக்கும். இதே மாதிரி தான் இந்த தவறான வீடியோங்க. பெரியவர்கள் மட்டும் பார்க்குற வீடியோ பார்த்தாலும் அடுத்த நாள் வர்றதும் அதே தான் வரிசையாக வரும். இதே மாதிரி தான் இந்த கூகுள் க்ரோமில் நீங்கள் என்ன வெப்சைட்டை சர்ச் பார்த்தாலும் அடுத்த நாள் வர்றது அதுக்கான வெப்சைட்ல அந்த சஜெக்ஷன்ஸ் தான் வரும். நீங்கள் சமையலை பற்றி தேடிங்கன்னா சமையல் வரும். அடுத்து நம்ம சொல்லுவோம் ஒரு கார், அந்த மாதிரி வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே தான் வரும். இதே மாதிரி தான் தவறானதுங்களை சர்ச் பண்ணி பார்த்தாலும் அதே தான் வரும். இனி நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்தோன்னா அவங்களுக்கு தேவையான ஃபோன், அவங்களுக்கு தேவையானது ஃபோனை சர்ச் பண்ண தொடங்குவாங்க. தொடங்கும்போது அவங்களுக்கு காமிக்கும் என்னது, பெரியவர்கள் பார்த்த தவறான அப்படியும் இல்லாட்டி சிறுவர்களுக்கு சரிவராத இந்த வீடியோஸ் வெப்சைட் தான் சர்ச் ஆகும். இனி இதனால தான் நான் சொல்கிறேன், இந்த சின்ன பிள்ளைங்க கெட்டு போகிறது அவங்களோட பெற்றோர்களால். அதாவது வீட்டிலே உள்ள பெரியவர்கள் செய்கிற தவறுனால தான் இந்த சிறுவர்கள் கெட்டு போகிறாங்க. அதுக்கு பிற்பாடு தான் அவங்க வெளியில் போய்ட்டு கூட்டாளிகளோடு சேர்ந்து அந்த வெப்சைட் சர்ச் பண்ணி பார்த்து அந்த மாதிரி தவறான வழிக்கு போகிறது. இனி இந்த மாதிரி வெப்சைட்டுகளுக்கு பெரியவங்க போகக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அது பெரியவர்களுக்கான வீடியோஸ் இருக்குது, படம்லாம் பார்க்குறது பெரிய தவறு இல்லை. இருந்தாலும் இந்த மாதிரி வெப்சைட்டுக்கு போயிட்டு முடித்தோடனே நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஃபோனை கொடுக்கும் போது செய்ய வேண்டிய 2-3 காரியங்கள் இருக்குது. அதாவது அதுக்குள்ளே கிளியர் பண்ணணும். அடுத்த நாள் அந்த ஃபோனை அவங்க எடுக்கும்போது எந்த விதமான அவங்க மனசுக்கும் தவறான வழிக்கு கொண்டு போகிற மாதிரி எதுவுமே அதில் இருக்கக்கூடாது. இதை எப்படி கிளியர் பண்ணுறது, அதுதான் இன்றைக்கி முக்கியமான இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். நீ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதை எப்படி கிளியர் பண்ணிவிட்டு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இந்த ஃபோன் எப்படி பாவிக்கிறதுன்னு இன்றைக்கி பார்ப்போம். இன்னைக்கு தான் என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா இந்த தியாடெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதோட பெல் பட்டன் ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்கள் கூட்டாளிகளுக்கு அடுத்து சொந்தக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இதை பற்றி தெரியப்படுத்துங்க. இனி வீடியோவுக்கு போகணும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம் இப்போ சர்ச்சிங் ஹிஸ்டரி கிளியர் பண்ணிக்கிறது எப்படின்னு. நான் போகிறது யூடியூப்பில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்க இந்த மாதிரி சர்ச்சிங் ஐக்கன், இந்த ஐக்கன் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுவரை நீங்கள் என்னென்ன வெப்சைட் போயிருக்கீங்க அப்படின்னாட்டி யாரோட வீடியோ பார்த்துருக்கீங்கன்னு இதில் லிஸ்ட் வந்துருக்கு. இதில் நீங்கள் ஏதாவது தவறான வீடியோ சர்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் இந்த லிஸ்ட்டில் அப்படி விழுகும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் நிறைய பார்க்குறது வந்து ஃபோன் சம்மந்தமாக இல்லாட்டி டெக்னாலஜி சம்மந்தமாக அந்த மாதிரி பார்க்கணுனால எனக்கு வர சஜெக்ஷன்ஸ் வீடியோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த
டெக்னாலஜி சம்மந்தமாகவே இருக்கும். இதே மாதிரி தான் நீங்கள் ஏதாவது தவறான வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இதுக்கு முன்னே உங்களுக்கு வர சஜெக்ஷன் வீடியோலாம் அதுக்கு சம்மந்தமாகவே இருக்கும். அப்போ அந்த சின்ன பிள்ளைங்க அடுத்த நாள் ஃபோன் எடுக்கும்போது அவங்களுக்கு அது தேவையில்லாதது, அது முன்னாடி அவங்களுக்கு சரி வராத வீடியோஸுங்க அதில் ப்ரீவியூவாக தோணும். இப்போ இது நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது க்ளியர் பண்ணி கொடுக்கணும். இப்போ சரியாக பார்த்துக்கிட்டே இந்த ஆப்ஷன்களுக்கு சரியாக போனீங்கன்னா மட்டும்தான் இது கிளியர் ஆகும். இதில் பாருங்கள், இந்த யூடியூப் போனோன்னா அடியில் இருக்குது இந்த மாதிரி லைப்ரரின்னு ஒரு ஐக்கன். இந்த லைப்ரரியை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இருக்குது ஹிஸ்ட்ரின்னு ஒன்று. இந்த ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணோன்னே இதில் இருக்குது பாருங்கள் லிஸ்ட். இப்படி இதில் தான் இருக்குது நீங்கள் இதுவரை பார்த்த வீடியோஸ்க்கான அனைத்து ஹிஸ்ட்ரி இதில் சேவ் ஆகிருக்கு. இப்போ இதை நீங்கள் ஃபுல்லாக க்ளியர் பண்ணணும். இல்லாட்டி உங்கள் பிள்ளைங்க இதுங்களுக்கு போயிட்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணி அவங்களுக்கு போக வழி இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஹிஸ்ட்ரிக்கு போயாச்சு. இதில் பாருங்கள் 3 டாட்ஸ் மெனு ஒன்று இருக்குது. இதை கிளிக் பண்ணோன்னே இதில் இருக்குது ஹிஸ்ட்ரி கண்ட்ரோல்ஸ்னு. இந்த ஹிஸ்ட்ரி கண்ட்ரோல்ஸ் போனால் இதில் இருக்குது 2 ஆப்ஷன். ஒன்று கிளியர் வாட்ச் ஹிஸ்ட்ரி, இன்னொன்று இருக்குது கிளியர் சர்ச் ஹிஸ்ட்ரி. இது ரெண்டையும் நம்ம கிளியர் பண்ணணும். கிளிக் பண்ணியாச்சு, இதை கிளியர் பண்ணியாச்சு. அதே மாதிரி கிளியர் சர்ச் ஹிஸ்ட்ரியும் இந்த மாதிரி கிளியர் சர்ச் ஹிஸ்ட்ரி கொடுத்துட்டு இப்போ ஓகே. இப்போ நீங்கள் பேக் ஆகிட்டு திரும்ப போய்ட்டு யூடியூப் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் இதுவரை சர்ச் பண்ண எந்த விதமான ஹிஸ்ட்ரியும் சேவ் ஆகி இருக்காது. இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இல்லை எந்த விதமான ஒன்றும் சேவ் ஆகிஇல்லை. அதே மாதிரி லைப்ரரி போயிட்டு பார்த்தீங்கன்னா அதுலேயும் எதுவுமே சேவ் ஆகலை. அதனால இனி சின்ன பிள்ளைங்க எடுக்கும்போது அவனுக்கு நீங்கள் பார்த்த வீடியோஸ்க்கான சஜெக்ஷன்ஸ் வீடியோ எதுவுமே இதில் விழாது. இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறது நான் போனேன். ஃபஸ்ட்டு அந்த ஆப்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. இதுக்கு போய்ட்டு செட்டிங்ஸ்க்கு போய்க்கிறீங்க. செட்டிங்ஸ்க்கு போனோன்னே உங்கள் ஃபோன் செட்டிங்ஸ் தெரியும் தானே, அதில் இருக்க ஆப்ஸ்ன்னு அந்த ஆப்ஸுக்கு போனோன்னு பாருங்கள். இந்த மாதிரி உங்கள் ஃபோனில் அனைத்து ஆப்ஸும் இந்த மாதிரி லிஸ்ட்டில் விழுகும். என்ன ஆப் இருக்கோ அதெல்லாம் ஃபுல்லாக இதில் டீட்டெயில்ஸாக விழுகும். இதில் நீங்கள் அடியிலே இருக்குது யூடியூப்னு ஆப். இந்த மாதிரி யூடியூப்னு காமிச்சிருக்கும். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி இதுலேயும் இருக்குது இந்த மாதிரி ஸ்டோரேஜ்னு ஒரு ஆப்ஷன். இந்த ஸ்டோரேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது ஓப்பன் பண்ணோன்னு இருக்குது கிளியர் டேட்டா. இந்த கிளியர் டேட்டா கொடுத்தாலும் நீங்கள் இதுவரை சர்ச் பண்ண பார்த்த அனைத்து வீடியோ ஹிஸ்ட்ரிங்களும் கிளியர் ஆகி போகணும். இது லேஸு அந்த மாதிரி உங்களுக்கு செய்யலாம், இல்லாட்டி இந்த மாதிரியும் செய்யலாம். எப்படி சரி இந்த ஃபுல்லாக கிளியர் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா இனி யூடியூப் போனாலும் அந்த பிரச்சனை இருக்காது. அடுத்து நீங்கள் அடிக்கடி போகிற இன்னொரு அக்கௌண்ட் தான் இந்த கூகுள் க்ரோம். அதாவது இன்டர்நெட் போக பாய்க்கிற இந்த ஐக்கனோட இருக்க க்ரோம். இந்த க்ரோம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுலேயும் அதே மாதிரி தான் நான் முன்னே சொன்ன மாதிரியே நீங்கள் இதுவரை எந்த வெப்சைட்டுக்கு போயிருக்கீங்க, என்னென்ன வீடியோ சர்ச் பண்ணி இருக்கீங்கிற விஷயம் எல்லாமே இதில் சேவ் ஆகியிருக்கும். அப்போ அந்த பிள்ளைங்க அடுத்த முறை எடுத்து அவங்க க்ரோமுக்கு போகும்போது ஃபஸ்ட்டாக அவங்களுக்கு காமிக்கும் நீங்கள் எந்த வெப்சைட்லேருந்து கடைசியாக வெளியே வந்தீங்களோ அந்த வெப்சைட் தான் ஓப்பன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த சர்ச்னு இருக்கு பாருங்க. சர்ச் பண்ணுற அந்த சர்ச் பாரை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுவரை சர்ச் பண்ண அந்த டைட்டிலோடு இந்த மாதிரி சேவ் ஆகியிருக்கும். எல்லா வெப்சைட்டுக்கும் சேவ் ஆகியிருக்கும். இதில் நீங்கள் தவறான வெப்சைட் ஏதாவது சர்ச் பண்ணிங்கன்னா அதுக்கான டைட்டிலும் இதில் இருந்திருக்கும். அப்போ அதை பிள்ளைங்க கிளிக் பண்ணி அந்த வெப்சைட்டுக்கு போயிடலாம். போயிட்டு அவங்க கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கட்டாயம் சர்ச் இந்த கிளியர் பண்ண வேண்டிய இன்னொரு ஆப் தான் இந்த கூகுள் க்ரோம். இந்த மாதிரி நீங்கள் போயிட்டு இப்போ நீங்கள் இதுவரை சர்ச் பண்ணதெல்லாம் கிளியர் பண்ணணும். இப்போ கூகுள் க்ரோம் போகணுன்னு பாருங்கள் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் இந்த சிவப்பு கலரில் காமிக்கிற எரோ மார்க்ஸ் இருக்கும். சில ஃபோன்களில் 3 டாட் மெனு ஒன்று இருக்குது. அது ரெண்டில் எதாவது சரி பரவாயில்ல. இந்த மாதிரி கிளிக் பண்ணோன்னே இது மெனு வரும். இதில் பாருங்களுக்கு ஹிஸ்ட்ரின்னு ஒன்று. இந்த ஹிஸ்ட்ரிக்கு போங்க. இந்த ஹிஸ்ட்ரிக்கு போனோன்னா இதில் இருக்குது கிளியர் ப்ரௌஸ் டேட்டான்னு. இந்த கிளியர் ப்ரௌசிங் டேட்டா ஓகே பண்ணிட்டீங்கன்னா இதோட எல்லாமே கிளியர் ஆகிடும். நீங்கள் சர்ச் பண்ணது, பார்த்தது, எப்போ போயிருக்கீங்க, ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது, இது எல்லாமே கிளியர் ஆகும். இதையும் கிளியர் பண்ணிட்டு திரும்ப பேக் ஆகுங்க. பேக் ஆகணும். இதில் பாருங்களுக்கு இந்த மாதிரி லோகோ இதுதான் ஹோம். இதுதான் க்ரோமில் உள்ள ஹோம். இந்த ஹோம் கிளிக் பண்ணோன்னே இதுலேயும் நீங்கள் அடிக்கடி இந்த சரி வெப்சைட் ஒன்று போனீங்கன்னா அதில் ஒரு ஷார்ட்கட் மெனு ஒன்று இதில் ஆட்டோ க்ரியேட் ஆகி இந்த மாதிரி சேவ் ஆகிருக்கும். இதுலேயும் நான் முன்ன சொன்ன மாதிரி நீங்கள் தவறான வெப்சைட்டுக்கு அடிக்கடி போகிற ஆளுங்களா இதில் அதுலேயும் ஒரு லிங்க் இந்த மாதிரி க்ரியேட் ஆகி இருக்கும். அப்போ அந்த பிள்ளைங்க எடுத்து அவங்க தெரியாமலே அது கிளிக் பண்ணாலும் அந்த வெப்சைட்டு ஓப்பன் ஆகி அவங்க தவறான வழிக்கு போக வாய்ப்பு இருக்குது. அதனால் இதுங்களும் நீங்கள் கட்டாயம் கிளியர் பண்ணிக்கணும். இதே கிளியர் பண்ண தான் நீங்கள் பாருங்களுக்கு நம்பர் 1 வந்துருக்கு. இதில் சில பேர்கிட்ட ஒவ்வொரு நம்பர் இருக்கலாம். அதில் காமிக்கிறது இதுவரை நீங்கள் போன வெப்சைட்டுக்கான டேப்ஸ். நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா டேப் நிறைய ஓப்பன் ஆகும்.
நீங்கள் நிறைய போயிட்டு இல்லாட்டி நான் அப்படி க்ளியர் பண்ணியிருக்கனால ஒரே ஒரு டேப் மட்டும் ஓப்பன் ஆகுது. இது நீங்கள் இந்த மாதிரி க்ளியர் பண்ணிவிட்டுருங்க. க்ளியர் பண்ணால் அடுத்த முறை உங்கள் குழந்தைங்க எடுத்து ஃபோனை ஓப்பன் பண்ணும்போது க்ரோம் ஆட்டோமேட்டிக்கலி எந்த மாதிரி தவறான வெப்சைட்டுக்கும் போகாது. இந்த 2 விஷயத்தையும் கட்டாயம் செஞ்சீங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு ஃபோன் கொடுக்கறதுனால உங்களுக்கு பயப்படாமல் இருக்கலாம். இன்னொரு 2 ஆப் இருக்குது. இதே மாதிரி தான் இந்த வாட்ஸ்அப்பும் இமோ நான் இன்ஸ்டால் பண்ணி இல்லாதனால காமிக்கலை. இதுங்களையும் இந்த தவறான குரூப்ஸ் இருக்குது, தவறான செக் பண்ண குரூப்ஸ் இருக்குது, வீடியோ கால் எடுப்பாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த ஏதாவது நீங்கள் சம்மந்தமாக இருந்தீங்கன்னா பிள்ளைங்களை கொடுக்குற நேரம் அதுங்களும் கட்டாயம் க்ளியர் பண்ணலாம். அது க்ளியர் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமான வேலை. நீங்கள் இந்த மாதிரி போயிட்டீங்கன்னா நீங்கள் இதில் செக் பண்ண அந்த ஹிஸ்ட்ரி காமிக்கு இதை நீங்கள் இன்னைக்காக க்ளியர் பண்ணிவிட்ருலாம். இது தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா இது இந்த மாதிரி கிளிக் பண்ணி இந்த மேலே இருக்குது டிலீட் ஐக்கன் கிளிக் பண்ணணும்னா அந்த எப்படி சாட் ஹிஸ்ட்ரியோடு அப்படியே கிளியர் ஆகிடும். இதே மாதிரி தான் இமோவும். இனி இது 2 நீங்கள் கட்டாயம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு படிப்பு வேலைக்கு ஃபோன் கொடுக்கும்போது அவங்க தவறான வழிக்கு போவாங்க, படிப்பு வேலையை மட்டும் முடிச்சுட்டு பத்திரமாகவும் இருப்பாங்க. அதனால நீங்கள் இனி ஃபோன் கொடுக்கும்போது நான் இப்போ எப்படி காமிச்சேனோ அந்த மாதிரி ஆப்ஷனுக்கு போயிட்டு கட்டாயம் கிளியர் பண்ணிட்டு கொடுங்க. இதில் ஏதாவது கஷ்டமான ஆப்ஷன் ஒன்று இருந்துச்சுன்னா அதாவது இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் கட்டாயம் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இனி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட மீண்டும் சந்திப்போம்.